உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சத்தத்தை உயர்த்தி கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. கடைசியா விசுவாசத்தோடு கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி தேவனே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் கடல் மீது நடந்தவர், செங்கடலை பிளந்தவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், மரித்து உயிரோடு வந்தவர். இந்த நாளிலே உம்மை உயர்த்துகிறோம். உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் நடுங்கும், பிசாசுகள் ஓடும். இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என் தகப்பனே உம்மை உயர்த்துகிறேன், என் தந்தையே உம்மை உயர்த்துகிறேன். தேவனை உயர்த்தி உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாலிபர்கள் எல்லாம் துதியுங்க, தேவனை துதியுங்க. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர். We praise your holy name, Lord. We praise your holy name, Father. வந்திருக்கிற எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி சொல்லுங்க. அப்பா, நீர் ஊற்று தண்ணீராய் இருக்கிறீர். உளையான சேற்றிலிருந்து எங்களை உயர்த்தினவரே, உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுகிற எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலே நன்றியோடு தேவனை பார்த்து சொல்லுங்க. அப்பா, நீ நல்லவராக இருக்கிறீர். வாலிபர்கள் எல்லாம் கையை தூக்கி கண்ணை மூடி கையை உயர்த்தி தேவனை துதிப்போமா? எல்லாரும் தேவனை துதிங்க. ஆண்டவரே, நீர் உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கினவர். அப்பா, வியாதியில் விளக்கங்களில் பலவித பிரச்சனைகளோடு இந்த நேரத்தில் வந்திருக்கலாம். இந்த நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற எல்லாரும் தேவனை நோக்கி, இயேசுவே, மரித்த காரியங்களை நீர் மறுபடியும் துவக்குகிறவர், முடியாமல் இருக்கிறதை நீர் நிறுத்துபவர். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி, ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீர் என்று சொல்லுவோமா? உற்சாகமா கையை தட்டி தேவனை நோக்கி மரித்த காரியத்தை மறுபடியும் துவக்குகிறவர். அப்பா, ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலை, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே.
கல்லறை முன் அவர் இருக்க மரணமும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கல்லறை முன், கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனி. மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உடையான செற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை. வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. சொல்லுங்க. ஓ வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு எல்லாரும் கண்ண மூடி. மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஓ மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை. சொல்லுங்க. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை. இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். உயிரிழந்த எலும்புகள் அவர் வார்த்தையால் உயிரடையும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஓ மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். சொல்லுங்க. முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். உற்சாகமா கையை தட்டி இந்த காலை வேளையிலே தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஊராமா சபதரணமோ நமாதியரணமோ. இயேசுவே, இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். எங்களை நிரப்ப வல்லவர், நீர் போதுமானவர். உற்சாகமாய் விடுதலையோடு தேவனை துதிப்போம். இயேசுவை நோக்கி சொல்லுங்க. இயேசுவே, 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 எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. இது வல்லமை இறங்கட்டும். ஒரு புதிய பலன், ஒரு புதிய அனுபவம் இந்த நாளிலே எங்களை நிரப்புவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே தேவனை நோக்கி, ஆண்டவரே, எல்லா வியாதிகள், எல்லா மரண கட்டுகளை சிலுவையில் உடைத்தீர். சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கினீர். உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிற எல்லா சகோதர சகோதரிகளும் தேவனை உயர்த்தி துதிங்க, துதிங்க, துதித்து கொண்டே இருங்க. துதிக்க துதிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாயிருந்த தடைகள் உடைந்தது. அவர்கள் முன்பாயிருந்த மதில் செவறு சாய்ந்தது. உங்கள் முன்பாயிருக்கிற தடைகளை தேவன் உடைத்து கொண்டு இருக்கிறார், உடைத்து கொண்டு இருக்கிறார். எல்லா கட்டுகளை உடைத்து கொண்டு இருக்கிறார். எல்லா பிசாசின் சதி திட்டங்களை உடைத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு புது பலனினாலே உங்களை இடை கட்டி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள். ரிசீவ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளிலே ஒரு புது பலனை அவர் தந்து கொண்டு இருக்கிறார். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அசிங்கப்பட்டு போன இடத்திலே தலையை நிமிர்த்துங்க.
என் தலையை நிமிர்த்துங்க. நீர் நல்லவர் அப்பா, நீர் நன்மை செய்பவர். உலகத்தில் நீர் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிதீரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நாளிலே கையை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை நான் ஆராதிக்கிறேன்ப்பா, நாளில் உம்மை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, பலர் என்னை கைவிட்ட நேரத்தில் என்னோடு நீங்கள் இருந்து என்னை நடத்தினீரப்பா. என்னை ஒரு நாள் என்னை விட்டு விலகலையே, என்னை ஒரு நாள் கைவிடலையே. பல மனிதர்கள் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, பல மனிதர்கள் நீ வேண்டான்னு என்ன சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் என்னை விட்டு விலகாத தெய்வம் நீங்களே அப்பா. இந்த நாளில் உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, இந்த நாளில் உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி சொல்லுவோமா? இரவும் பகலும் நீரே, உயிரும் உடலும் நீரே என்று சொல்லி இரவும் பகலும் நீரே, உயிரும் உறவும் நீரே. இரவும் பகலும் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வும் நீரே. அப்படியே கையை உயர்த்தி எனக்கெல்லாம், எனக்கெல்லாமே நீதானே, எனக்கெல்லாமே நீதானே, எனக்கெல்லாமே நீதானே, எனக்கெல்லாமே நீதானே. இரவும் இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும் நீரே. இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும். தண்ணீரில் நடந்தபோது, தண்ணீரில் நடக்கும்போது நீங்க வந்தீங்க. வனாந்திரம் போகும்போது நீங்க வந்தீங்க. தண்ணீரில் நடக்கும்போது நீங்க வந்தீங்க. வனாந்திரம் போகும்போது பசியோடு, ஓ பசியோடு இருக்கும்போது உணவு தந்தீங்க. அவரை நோக்கி சொல்லுங்க. பசியோடு இருக்கும்போது, கண்ணீரோடு அழுத போது, கண்ணீரோடு அழுத போது கண்ணீர் துடைச்சிங்க. நான் கண்ணீரோடு அழுத போது, ஓ இயேசுவே, இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும் நீரே. இரவும் பகலும் நீரே, உயிரும் உறவும். என் கை உம் கையில், உம் கையில் குடியிருக்கும் மண்ணை நானுங்க. என்னாலும் உம் சித்தம் போல் என்னை நடத்துங்க. உம் கையில் குடியிருக்கும் மண்ணு நானுங்க. என்னாலும் உம் சித்தம் போல் என்னை நடத்துங்க. உமக்காய் வாழ்வதே எனது ஆசைங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உமக்காய் வாழ்வதே எனது ஆசைங்க. உம் சித்தம் செய்வதே எனது வாஞ்சைங்க. உம் சித்தம் செய்வதே எனது வாஞ்சைங்க. உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உயிரும் இரவும் இரவும், உயிரும் உணர்வும். அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி எனக்கெல்லாமே, எனக்கெல்லாமே நீதானே, எனக்கெல்லாமே. இரவும் இரவும் பகலும், உயிரும் உணர்வும் நீரே இயேசுவே. இரவும் பகலும். உடனே சொல்லுங்க. உயிரும்
உணர்வும் நீரே. இரவும் இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும் நீரே. இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும் நீரே. கரங்களை தட்டி தேவ நாமத்தை எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. We praise your holy name, Father. உம் நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எல்லாரும் ஷாமா இவர் ஹல்லேலூயா சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவர்களை வாழ்த்துவோம். ஆண்டவர் 3 மாதங்கள் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த 4வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவர் கடந்த நாட்களில் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறோம். இந்த வருடத்தின் துவக்கத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். இந்த வருடம் ஒரு பெருக்கத்தின் வருடம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுவே இந்த காலை வேளையிலே உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரே, இந்த வருடத்திலே என் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்களித்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, சகோதரர்கள் எல்லாரும் கண்ணை மூடி வாய்களை திறந்து கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, ஆண்டவரை துதிக்கிற நேரம். ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். நன்றாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. கடந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் அறிக்கையிடுவோமா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. அதை அப்படியே உங்களுக்கு சொந்தமாக்கி சொல்லுங்க. எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. சொல்லுங்க, அப்படியே எல்லாரும் ரிப்பீட் பண்ணலாமா? எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. என் குடும்பத்துக்கு விரோதமான பில்லி சூனியம் இல்லை. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை விடுவிப்பார். என் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உன் வீடு சமாதானத்தோடு இருப்பதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருந்த துக்க நாட்கள் முடிந்தது. உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்தது. உன் வேதனையின் நாட்கள் முடிந்தது. உனக்குள் இதுவரை இருந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. பரலோக சமாதானத்தை கர்த்தர் உன் வீட்டிலே கொண்டு வருகிறார். ஒரு நதி போல ஒரு சமாதானம். அமைதியான நதி பாயும் பொழுது அது எப்படி மனதுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கிறதோ, அதே போல பரலோக சமாதானம் உன் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பும். இதுவரை நீ கடந்து வந்த போராட்டங்கள், இதுவரை உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்து வந்த வேதனைகள், சத்துருக்களால் வந்த நெருக்கடிகள், உன் வாழ்க்கையிலே சத்துருக்கள் கொண்டு வந்த போராட்டங்களை மாற்றி கர்த்தர் உன் கூடாரத்தை சமாதானத்தோடு இருக்க காண்பார். உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டாய். ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளையும் கர்த்தர் இந்த நாட்களிலே மகிமையாய் நிறைவாக்குவார். உன் வீட்டிலே தேவன் நிறைவான நன்மைகளை தருவார், நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். நீ கர்த்தருக்குள் பலப்படும் பொழுது, கர்த்தரை உன் வாழ்க்கையின் மையத்திலே வைக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த மாதத்தில் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறதை உன் கண்கள் காணும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை சுற்றி இருக்கிற கண்கள் காணும். ஹல்லேலூயா. மெய்யாகவே இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். அவர் இவர்களோடு இருந்து இவர்களை நடத்துகிறார் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க விதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருந்து உன்னை உன் குடும்பத்தையும் இந்த மாதத்திலே நிறைவாய் நடத்துவார்.
ஹல்லேலூயா. ஒரு முறை கூட எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கையிடுவோம். என்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை நான் காண்பேன். ஒரு 3 முறை எல்லாரும் அறிக்கையிடுங்க. என்னுடைய வீடு சமாதானத்தோடு இருப்பதை நான் நிச்சயம் காண்பேன். என் குடும்பம் சமாதானத்தோடு இருப்பதை நான் நிச்சயம் காண்பேன். என் ஆண்டவர் அவருடைய தெய்வீக சமாதானத்தை என் வீட்டிலே வைப்பார், என் வாழ்க்கையிலே வைப்பார். என் கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை நிச்சயமாய் நான் காண்பேன். இந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற பண்ணுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. பாஸ்டர் டேனியல் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாக ஜெபிக்க கேட்கிறேன். நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கரம்பிடித்த தேவன் இந்த ஆண்டில் 3 மாதங்களை எங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டீர். ஆண்டவரே, 4வது மாதத்திலும் முதல் நாளில் எங்களை அழைத்து வந்த இந்த தெய்வத்துக்கு எங்கள் உள்ள ஆழத்திலிருந்து உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பன் தாமே, ஆண்டவரே, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். வாக்கு மாறாத தேவன். இந்த நாள் வாக்கு தத்தத்தில் ஆண்டவரே எங்களோட கூடாரம் சமாதானமாக இருக்கும் என்பதை நாங்கள் காண செய்ய நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை கத்தறிந்த மாதத்தில் எங்களுக்கு நீர் ஆண்டவர் அப்படியாக எங்களை ஆசீர்வதித்து நடத்த கத்தரோட ஆவியானவர் தாமே கிருபை செய்வீராக. இப்பொழுது கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியாக ஆவியானவர் ஆண்டவரை எங்களோட தாசரை மறைத்து கத்தரோட ஆவியானவர் வெளிப்படுத்தி பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எல்லா சத்துரோட தட்டைகளெல்லாம் நாங்கள் விலக்கி போடுகிறோம். நீரே இருந்து எங்களை நடத்த பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக நம்முடைய சபையில் 40 நாட்கள் ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேகர் குடும்பமாக வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஃபோக்கஸ் வந்து ஃபேமிலி. ஆண்டவர் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. பிசாசு குடும்பத்தை வெறுக்கிறான். குடும்பங்கள் அழியணும், குடும்பங்கள் உடைக்கப்படணும் அவன் விரும்புகிறான். ஆனால் கர்த்தரோ குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஜெப நாட்களில் எல்லா குடும்பங்களையும் தேவன் நிச்சயமாய் கட்டுவார். அல்லேலூயா. இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம். உங்கள் அருகில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து இந்த குடும்ப ஆசீர்வாத மாதத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்படி இந்த மாத வாக்குத்தத்தத்தையும் சொல்லுங்க. உங்க கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் யோபு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு வேதனையோடு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாத நிலைமையில் இருந்த பொழுது யோபுவின் நிலைமையை கேள்விப்பட்ட அவருடைய நெருங்கிய நண்பர்கள் 3 பேர் ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆறுதல் சொல்ல வந்த அவர்கள் யோபுவை பல விதங்களில் வேதனைப்படுத்தினதை நாம் அறிவோம். ஆனால் அவைகளின் மத்தியிலும் சில ஆறுதலின் வார்த்தைகளை யோபுவுக்கு அவர்கள் கூறினதை நாம் பார்க்கிறோம். அதிலே எலிபாஸ் என்கிற ஒரு நண்பர் யோபுவுக்கு ஆலோசனை சொல்லும்பொழுது கொடுத்த வார்த்தையில் ஒன்றுதான் இந்த மாத வாக்குத்தத்த வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை காண்பீர்கள். யூ வில் பி சர்டைன் தட் யுவர் டென்ட் அட் பீஸ். உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை காண்பீர்கள் என்று அவர் வாக்களித்தார். இந்த காலை வேளையில் இதே தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். இந்த வாக்குத்தத்த வசனம் யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலே காணப்படுகிறது. நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை பழைய ஏற்பாட்டிலே 638வது பக்கத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24, 25, 26. 24வது வசனத்தை சகோதரிகளும் 25வது வசனத்தை சகோதரர்களும் 26 எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 24 முதலாவது சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். சகோதரர்கள் 25 வாசிங்க. உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். எல்லோரும் சேர்ந்து 26 வாசிப்போம். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வீர். 24 தான் நமக்கு இந்த மாத வாக்குத்தத்த வசனம். என்னோடு சேர்ந்து மறுபடியும் எல்லோரும் வாசிப்போம்.
உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வேத வசனத்தில் வைத்திருக்கிற 3 ஆசீர்வாதங்களையும் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க 3 கடமைகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். 2 கேள்விகளை உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 2 கேள்விகளுக்கு இந்த வேத பகுதியிலிருந்து நாம் விடை காணும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, ஆண்டவர் நமக்கு அளிக்கும் நன்மைகள் என்ன? வாட் குட் திங்ஸ் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட். இந்த வேத வாக்கியங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்களித்திருக்கிற 3 நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது நன்மை, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் காணப்படும். உங்கள் வீட்டில் ஆண்டவர் இந்த நாள் முதல் ஒரு விசேஷித்த சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஆமேன் என்று சொல்கிறவர்கள் குடும்பத்தில் அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. யோபு 5:24 மறுபடியும் ஒரு முறை ஸ்கிரீன்ல வந்திருக்கிற வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். போதும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். யோபுவின் வீட்டிலே சமாதானம் இல்லை, அவருடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை. கண்ணீர், வேதனை. ஏனென்றால் நம் வீட்டில் ஒரு பொருளை இழந்தாலே நமக்கு துக்கம் வந்துவிடும். ஆனால் யோபுவின் வாழ்க்கையில் அடி மேலே அடி, வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல வேதனையான காரியங்கள், பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்று முன்னோர்கள் சொல்லியது போல பாடுகள் மேல் பாடுகள். முதலாவது அவர் கேள்விப்படுகிறார், அவருடைய சொத்துக்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் எதிரிகள் கொண்டு போய் விட்டார்கள். அடுத்து கேள்விப்படுகிறார், ஒரு பயங்கரமான புயல் காற்று வீசின பொழுது அவருடைய பிள்ளைகளுடைய வீடுகள் எல்லாம் இடிந்து விட்டது. அடுத்த செய்தி வருகிறது, வீடு இடிந்து விழுந்த பொழுது 10 பிள்ளைகளும் விருந்து கொண்டாடி கொண்டிருந்தாங்க. ஒரு வீட்டில் சந்தோஷமாய் அவர்கள் விருந்து கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் அத்தனை பிள்ளைகளும் மரித்து போனார்கள். இப்படி பாடுகள் மேல் பாடுகள். அடுத்து பிசாசு அவரை விடலை, அவருடைய சரீரத்திலே பயங்கரமான நோய். அந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அவருடைய முகத்தை மூட கொஞ்சம் சதை இருந்துதான், எலும்பெல்லாம் தெரிகிற அளவு கொடூரமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டார். இந்த பாடுகள் மத்தியிலே அவருடைய மனைவியும் ஆறுதல் கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. ஏங்க நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரோடு இருக்கணுமா? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க, உங்களை பார்க்க என்னால் முடியலன்னு சொல்லி மனைவியும் சொல்லுகிற அந்த நேரத்தில், அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத நேரத்தில் எலிப்பாஸ் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் நிச்சயம் சமாதானம் காணப்படும். ஹல்லேலூயா. நீ சூழ்நிலையை பார்க்காதே மகனே, மகளே, உன் சூழ்நிலையை பார்க்காதே. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லாத போல தான் தெரியும். இதிலிருந்து நீ மீண்டு வரவே முடியாது என்பதை போல தான் தெரியும். ஆனால் நீ எந்த பிரச்சனையின் ஆழத்தில் மூழ்கினாலும் இயேசுவே என்று நீ கூப்பிடும் பொழுது உன்னை கரம் பிடித்து தூக்க அவருடைய கரம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையின் பாடுகள் ஆழத்தில் நீ சென்றாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அங்கே யோபுவை பார்த்து சொல்றாரு, குடும்பமே நிம்மதி இல்லாத சூழ்நிலையில இருக்கிறது, இனி இந்த குடும்பத்துக்கு மறுபடியும் சமாதானம் வருமா என்று மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். யோபு எல்லாத்தையும் இழந்துட்டாரு, அவர் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லலாம். ஆனால் இங்கே எலிப்பாஸ் தீர்க்கதரிசனமாக சொல்றாரு, ஒரு நாள் எதெல்லாம் யோபு இழந்தார் என்று கணக்கு பார்க்கும் பொழுது ஒன்றும் குறைவுபட்டிருக்க காண மாட்டார்கள், எல்லாம் நிறைவாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறினதா இல்லையா? கடந்த கொரோனா நாட்களில் அநேகர் வேலையை இழந்தீர்கள், வருமானத்தை இழந்தீர்கள், நிறைய நகைகள் அடகு கடைக்கு போய்விட்டது, கடன் ஏராளமாய் பெருகிவிட்டது, அதிலிருந்து மீண்டு வர முடியல, குடும்பத்திலே பல குறைகள். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த குறைவில் இருந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் உன்னை விசாரிக்கிற ஒரு நாள் வருகிறது. ஆண்டவர் உன் குடும்பத்தை சந்திக்கிற ஒரு நாள் வருகிறது. அப்பொழுது உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக இருப்பதை உன் கண்கள் காணும். உங்களுக்கே தெரியாது, அது இல்லை இது இல்லை நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒன்று ஒன்றா கர்த்தர் கொடுத்து அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வைத்திருப்பார். ஒரு நாள் வரும் பொழுது நான் இழந்தவைகளை விட 2 மடங்கு என் அப்பா கொடுத்தார் என்று சாட்சி சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறுவதில்லை. வேத வசனங்கள் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டிருந்தாலும், பல வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டாலும், இந்த வார்த்தையை அப்பா எனக்கும் கொடுத்திருக்கிறார், ஆபிரகாமின் சந்ததியாகிய எனக்கும் இந்த வாக்குத்தத்தத்தில் உரிமை உண்டு என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும்.
ஆமாம், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் பாஸ்டர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, எங்கே நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, வாக்குத்தத்த ஆராதனை தேவையா, வாக்குத்தத்தங்கள் சொல்லி சொல்லி நடக்குதா அப்படின்லாம் அவிசுவாசப்படாதீங்க. அன்பான தேவ பிள்ளைய, வாக்குத்தத்த ஆராதனையின் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் மேல் நம்முடைய ஃபோக்கஸை வைத்து அதை தியானித்து அதை விசுவாசித்து அதை நமக்கு உரிமையாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது, அந்த வசனம் நம்முடைய சிந்தனையோடும் நம்முடைய வாழ்வோடும் கலக்கும் பொழுது அந்த வசனம் வல்லமையுடையது, நிச்சயமாய் நிறைவேறும். 3000க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருந்தாலும் இந்த மாதம் இந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தில் நம்ம கவனத்தை வைக்கிறோம். திரும்ப திரும்ப அதையே சொல்கிறோம், திரும்ப திரும்ப அதை தியானிக்கிறோம். இது என் வாழ்க்கையில் நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. இரண்டாவதாக, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தில் கொடுக்கிற இரண்டாவது நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் குடும்பம் புல்லை போல பெருகும் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். அல்லேலூயா. யோபு 5:25 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 5:25 எல்லோரும் வாசியுங்க. உம்முடைய சந்தானம் பெருகி. உம்முடைய சந்தானம் பெருகி. சந்தனம் வாசிடக்கூடாது. சந்தனம் வேற, சந்தானம் வேற. சந்தானம் அப்படின்னா குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். உம்முடைய பிள்ளைகள் பெருகி. உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வேன். உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல், பூமியில் இருக்கிற செடி கொடிகளைப் போல ஏராளமா இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? யோபுவுக்கு இப்போ குழந்தைகள் இல்லை. அத்தனை பிள்ளைகளும் அந்த வீடு இடிந்த விபத்தில் இறந்து விட்டார்கள். ஆனால் இப்போ எலிப்பாஸ் தீர்க்கதரிசனமாக சொல்றாரு, உம்முடைய சந்தானம் மறுபடியும் பெருக போகிறது. நீ இழந்து விட்டாய் என்று நினைக்கிறாய். ஒருவேளை எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே, என் வாழ்க்கையிலே நான் வெறுமையா இருக்கிறேனே என்று நீ நினைக்கலாம். ஒருவேளை உள்ள இருந்து நீங்கள் நினைக்கலாம், அல்லது ஆன்லைன்ல இருந்து நீங்க ஒருவேளை கர்த்தர் எனக்கு இன்னும் புத்திர பாக்கம் கொடுக்கவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று அப்படியே உங்க இதயத்துல ஏற்று, இதயமாகிய பொக்கிஷத்துல பீரோல பத்திரமா வச்சு ஒவ்வொரு நாள் இதை சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயமா இந்த வசனம் உயிர் அடைந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. வசனம் ஒரு விதை. ஆமென். அது விழுந்தால் முளைக்கும். ஆமென். ஆகவே நிச்சயமாக கர்த்தர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தின் மூலமாய் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். எனக்கு குழந்தை இல்லையே என்று நீ கலங்காதே. கர்த்தர் சொல்றாரு, யோபுவுக்கு இழந்த அத்தனையும் திரும்ப கொடுத்த தேவன், மீண்டும் 10 குழந்தைகளை கொடுத்த ஆண்டவர், உன் வாழ்க்கையிலே உன் சந்தானம் பெருகும்படி உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு அடுத்து யாரும் இல்லையே, என்னுடைய சொத்து சுகங்களை அனுபவிக்க, அதை ஆள்வதற்கு அடுத்த சந்ததி இல்லையே என்று நீங்க கலங்காதீங்க. உங்கள் சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் தழைப்பார்கள் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சந்ததி வாழையடி வாழையாக தொடர்ந்து அது துளித்து கொண்டே இருக்கும். நம்முடைய சந்ததி முடிவடைவதில்லை. ஆமென். ஆனால் அடுத்தடுத்த சந்ததிக்கு விசுவாசத்தை கடத்தி கொண்டே இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்கலையோ, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியான படிப்பு கொடுக்கல, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொடுக்கல, பிள்ளைகளுக்கு எதையும் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, விசுவாசத்தை கொடுத்து விடுங்கள், வேத வசனத்தை கொடுத்து விடுங்கள், அந்த சந்ததி பிழைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உன் சந்ததி இந்த வசனத்தை வைத்து பிழைக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனம் அவர்களை வாழ வைக்கும். எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்த குடும்பத்தின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்போ உன் குடும்பம் புல்லை போல பெருகும். சந்ததி இல்லை என்று நீ கலங்காதே. கர்த்தர் உனக்கு ஒரு சந்ததியை உருவாக்கி தருவார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சிலருக்கு பயம் இருக்கலாம், எனக்கு நான் சீக்கிரத்தில் போய்விடுவேனோ, என் வாழ்க்கையிலே எனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ. சிலருக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே பயம் வந்துடும். எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் பிள்ளைக்குட்டியை யார் பார்ப்பாங்க, என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு பயம் உனக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன். அநியாயம் பண்ணவெல்லாம் 80 வருஷம் வாழும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் 100 வருஷம் கூட வாழ கர்த்தர் பலன் தருவார். ஆனால் 100 வருஷம் வாழ்ந்தா கர்த்தருக்கு என்ன சாதிக்க போறீங்கன்றதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு 100 வயசு வரைக்கும் ஜீவன் கொடுத்தா உமக்காக இத்தனை ஆத்துமாக்களை சந்திப்ப ஆண்டவரே, சம்பாதிப்ப ஆண்டவரேன்னு சொன்னால் 100 இல்லை 120 கூட கொடுப்பார்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, யோபு இப்போ நோய்வாய்ப்பட்டு சாக போகிற நிலைமையில இருக்கிறார். அவரு மனசுலயும் வேதனை, உடம்புல சதை கிடையாது, எலும்பெல்லாம் தெரியுது, புழு பிடித்திருக்கிறது, நாறுகிறது. உடம்புல அந்த வேதனை தாங்காம சாம்பலை போட்டுக்கிட்டு அந்த தேங்காய் சரட்டை எடுத்து சொறிகிறாராம். அவ்வளவு கொடூரமான வேதனை. பார்க்குறவங்க சொல்லுவாங்க, யோபு இனி பிழைக்க மாட்டார், அவரை பார்த்தா பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, எல்லாத்தையும் இழந்துட்டார் இந்த மனுஷன், இவருடைய வாழ்க்கை இதோடு முடிய போகிறது என்று எல்லாரும் நினைத்த வேளையிலே எலிப்பாஸ் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே தானியம். அந்த யோபு 5:26 வாசிப்போம் என்றால் அங்கே இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். வாசியங்கள். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல, தானியம் வளர்ந்து அது முதிர்ந்து அறுவடை செய்யப்பட்டு அது அம்பாரத்தில், அதாவது தானிய களஞ்சியத்தில் சேர்கிறது போல, முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். நீங்க சின்ன வயசுல மரிக்க மாட்டீங்க, பூரண வயதிலே கல்லறைக்கு போவீர்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பூரண ஆயுசை தருவார். என் ஜெபம்லாம் அதுதான். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபை பிள்ளைகள் பூரண ஆயுசோடு வாழணும், அவர்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தோடு வாழ வேண்டும். மனசுல ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்குள் இருந்தால் கர்த்தர் பூரண ஆயுசை தருவார். பொட்டுன்னு உலகத்தாம போற மாதிரி நம்ம போக மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாழ்நாளை கூட்டி கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சிலர் காலத்துக்கு முன்பே இளம் வயதில் மரிக்கலாம். சமீபத்தில் ஆந்திராவிலே ஒரு இளம் ஊழியர் விபத்திலே மரித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்று கர்த்தருக்கு தான் தெரியும். ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆயுசு நாள் இவ்வளோதான்ப்பா, நீ வா, ஏன் பூமியில் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அழைக்கலாம். ஆனால் அதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்க்காயுசாக வாழ்ந்து இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால தான் திருவேற்காடு ஆசீர்வாதமாக இருக்கிறது, அது உங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. நீதிமான்கள் நிமித்தம்தான் துன்மார்க்கர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஒரு பட்டணத்தில் ஜெபிக்கிற 50 விசுவாசிகள் இருந்தால் அந்த பட்டணமே துன்மார்க்க பட்டணமாக இருந்தாலும் உன் நிமித்தம் அந்த பட்டணம் காக்கப்படும். ஆபிரகாம் ஜெபத்தை 3000 வருடத்துக்கு முன்பு கேட்ட தேவன் இன்றைக்கும் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ இந்த திருவேற்காட்டுக்காக ஜெபிப்பா என்றால், கர்த்தருடைய நீதிமானாய் வாழ்வா என்றால் உன் நிமித்தம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால நல்லவங்கலாம் ரொம்ப நாள் இருக்கணும். ஆமென். நீங்களாம் நல்லவங்க தானே? டவுட்டாக இருக்குதா? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். உலகம் நம்மளை எப்படி பார்க்குதோ கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாரு? நீதிமானாய் பார்க்கிறார். உங்கள் நிமித்தம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நீடித்த வாழ்நாளை தருவார். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். சில வருடங்களுக்கு முன்பு நம்முடைய சபைக்கு ஒரு குடும்பம் வந்தது. அப்போ அந்த கணவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், எங்கள் குடும்பத்தில் ஆண்கள் 40 வயதுக்கு மேல் வாழ்ந்ததில்லை. 35-40 அந்த ஆண் வர்க்கமே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் மரித்து விடுவார்கள். என்னுடைய அப்பா மரித்து விட்டார், பெரியப்பா சித்தப்பா மரித்து விட்டார்கள், பெரியப்பா பிள்ளைகளும் அந்த குறிப்பிட்ட வயதில் மரித்து விட்டார்கள். இப்பொழுது எனக்கு அந்த குறிப்பிட்ட வயது வந்திருக்கிறது, எனக்கு அப்படி நடக்குமா என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இது தலைமுறை சாபம். தலைமுறையாக ஏதோ ஒரு சாபம் அந்த குடும்பத்திலே இருந்து அந்த குடும்பத்தை அழித்து கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு அழித்து கொண்டு வருகிறான். ஆனால் தம்பி, நீ என்னைக்கு இயேசுவிடத்தில் வந்தாயோ, உன் வாழ்க்கையை இயேசுவின் கையில் ஒப்பு கொடுத்தாயோ, அன்றைக்கே அந்த தலைமுறை சாபத்தை கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் தலையில் வைத்திருக்கிறார், உன் குடும்பத்தில் வைத்திருக்கிறார். நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு தீர்க்காயுசை தருவார் என்று சொன்னேன். நான் சொல்லி ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் ஜீவனோடு அந்த மகன் இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஏனென்றால் உலகம் பிசாசு நம்மை அழிக்க நினைக்கலாம், சாபத்தை கொண்டு வர நினைக்கலாம். ஆனால் கர்த்தரோ அவருடைய பிள்ளைகளை வாழ வைக்க விரும்புகிற தேவன். அதனால தான் நம்முடைய சபைக்கு என்ன பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? நிறைவான வாழ்வு. கைப்பிடித்து பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் நிறைவான வாழ்வுக்கு வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுசை தருவார். அல்லேலூயா.
இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். ஆனால் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கிறது? நிபந்தனைகள் இருக்கிறது. பொதுவாக பாஸ்டர்ஸ் அநேகர் அதை சொல்வதில்லை. ஆனால் இந்த நிபந்தனைகளை சொல்லாமல் வாக்குத்தத்தம் முழுமை அடைவதில்லை. 3 நிபந்தனைகள். கர்த்தரின் நிபந்தனைகள் என்ன? இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் டு ரிசீவ் தீஸ் ப்ராமிசஸ் இன் அவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கர்த்தர் வைத்திருக்கிற நிபந்தனைகள் என்ன? 3 நிபந்தனைகள். முதலாவதாக, கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது சிட்சையை பாக்கியமாக எண்ண வேண்டும். அல்லேலூயா. யோபு 5:17 எலிபாஸ் யோபுவை பார்த்து இதை சொல்லுகிறார். 17வது வசனத்தை வாசியுங்கள். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்பா அம்மாவால் அடிக்கப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். சொல்லுவீங்க பாஸ்டர், சொல்லுவீங்க. என் மேலே கை வச்சான ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். நீங்கள் அமெரிக்காவெல்லாம் போய் பிள்ளைங்களை அடிச்சிங்கன்னா அதுங்க 911 அப்படின்னு ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டா ஹெலிகாப்டர் வந்து இறங்கிடும் வீட்டில். அப்பா அம்மாவை அப்படியே கைது பண்ணி வீட்டில் வச்சுருவாங்க. எங்கள் அம்மா என்னை அடிச்சிட்டாங்க, எங்கள் டேடி என்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்பா அம்மாவுக்கு சிறை தண்டனை வெளிநாடுகளில். இந்தியாவுக்கும் சீக்கிரம் வந்து கொண்டு இருக்கிறது. டீச்சர்ஸ் இப்போ பிள்ளைகளை அடித்தா உடனே கேஸ் போட்டுடுறாங்க. ஆசிரியர்களால் பிள்ளைகளை அடிக்க முடியல, பெற்றோர்களும் அடிக்க முடியாத ஒரு காலம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, அப்பா அம்மா அடித்து திருத்துகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை திருத்துவதற்கு ஒருவரும் இல்லை, இல்லையா? ரோட்டில் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்லாம் இருக்கிறாங்க, சாலை ஓரத்தில். அந்த பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாலும் கேட்க அப்பா அம்மா இருக்கிறாங்களா? அப்பா அம்மா யாரும் கிடையாது. அதுங்க செய்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் திருத்த ஒருவரும் இல்லை. ஆனால் வாலிப மகனே, வாலிப மகளே, நீ தவறு செய்யும்பொழுது உன்னுடைய அப்பா அம்மா உன்னை திருத்தும் பொழுது, எதுக்குடா இந்த அப்பா அம்மா செத்து தொலைஞ்சா நல்லா இருக்குமே நினைக்காத. அவர்கள் உன்னை திருத்துவது உனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பாக்கியம். அதை போல உன்னுடைய பரமபிதா நீ தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது உன்னை அவர் சிட்சிக்கிறார் என்றால், ஏன்பா என்னை சும்மா சும்மா அடிச்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு என்ன இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க? ஊர் உலகத்தில் இருக்கிறவன்லாம் 1000 தப்பு பண்ணுறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் சின்ன தப்பு பண்ணால் கூட என்னை ஏன்பா அடிக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை சிட்சிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை திருத்த ஒரு அப்பா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று கர்த்தரை துதியுங்கள். கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லலாமா? நான் பாவம் செய்யும் பொழுது என்னை சிட்சிக்கிற, என்னை தண்டிக்கிற ஒரு பரம பிதா எனக்கு இருப்பதற்காக நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை தண்டிக்கும் பொழுது நான் அதை வேதனையாய் நினைக்க மாட்டேன், அதை பாக்கியமாய் நினைப்பேன், அதை ஆசீர்வாதமாய் நினைப்பேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சையை அலட்சியமாய் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இப்படி தான் சும்மா சும்மா சிட்சிப்பார், நான் மாற மாட்டேன் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது அதை அற்பமாய் எண்ணக்கூடாது. மீண்டுமாய் யோபு 5:17-18 வசனங்களை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அடிக்கிறார், அடுத்த நிமிடம் அணைக்கிறார். சில பேர் நினைக்கலாம், இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது, அடிப்பாராம் அப்புறம் அணைப்பாராம், காயப்படுத்துவாராம் அப்புறம் காயம் கட்டுவாராம், இது என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த இடத்துல ஒரு மேய்ப்பனை உங்கள் மனசில் கொண்டு வாங்க. ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன், அவருக்கு ஒரு 50 ஆடுகள் இருக்கிறது. எல்லா ஆடும் கீழ்ப்படியுது, ஒரு ஆடு மாத்திரம் கீழ்ப்படியாமல் இவர் போகாதன்ற இடத்துக்கு போகுது, நிற்காதன்ற இடத்துல நிற்குது. இவருக்கு தண்ணி காமிக்குது, மேய்ப்பனுக்கு என்ன பண்ணுது? தண்ணி காமிக்குது. இவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, அந்த ஆட்டுக்குட்டி கீழ்ப்படியில்லை. அப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த ஆட்டின் முன்னங்காலை உடைச்சிருவார். முன்னங்காலை என்ன பண்ணிடுவார்? உடைச்சிருவார். உடனே அந்த ஆடு கதறும், ஆண்டவரே மேய்ப்பனே என்னை ஏன் காலை உடைச்ச, ஏன் நான் பாட்டுன்னு ஜாலியாக இருந்தனே, அங்கேயும் இங்கேயும் ஓடினனே, ஏன் காலை உடைச்ச? மேய்ப்பன் சொல்லுவார், நீ கீழ்ப்படியாமல் ஓடினா சிங்கமோ கரடியோ உன்னை கொன்று விட்டால் நான் மேய்ப்பன் அல்லவா, நான் தானே கணக்கு கொடுக்கணும், உன் நன்மைக்காக தான் நான் இதை செய்தேன். அந்த ஆடு அழுவுமா, என் காலு வலிக்குதே அப்படின்னு சொல்லி. அது அழற நேரம் மேய்ப்பன் என்ன பண்ணுவாரா? தூக்கி தன்னுடைய தோளில் போட்டு அதை சுமந்து கொண்டு போவார்.
இப்போ அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுமா. மற்ற ஆட்டெல்லாம் பார்த்து சொல்லுமா, பாத்தியா நீங்களாம் நடந்து வரீங்க, நான் எங்கே இருக்கிறேன், எங்கள் டேடி முதுகில் இருக்கிறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி அது சிரிக்குமா. அது பின்பு அதுக்கு காலில் கட்டு போட்டு எண்ணெய் ஊற்றி டெய்லி அது சுகமாகிற வரை தன்னுடைய தோளில் அந்த மேய்ப்பன் சுமந்து செல்வார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பன், நம்முடைய மேய்ப்பன். அல்லேலூயா. நடக்க முடியல நீ அழும் பொழுது அவர் உன்னை தோளில் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் உன்னை காயப்படுத்துகிறார்? ஏன் உன் வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கிறார்? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில நோய்கள்? ஏன்பா என் குடும்பத்தில் வேதனைகள்? ஏன் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில ஏன்பா இந்த கண்ணீர் என்று நீ நினைக்கலாம். கர்த்தர் உன் வாழ்க்கையில் சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறார் என்றால் உன்னை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த சிக்ஷையை அற்பமா நினைக்காது, ஆண்டவர் மேல கோபப்படாது. உங்களை நம்பி வந்தேனே, எனக்கு இதுதானா நீங்க கொடுத்த நன்மை, இதுதானா நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் என்று கேட்காத. ஒரு நாள் எல்லா சூழ்நிலைகளையும் அப்பா மாற்றி போடுவார். என் ஆண்டவர் கைவிட்டுட்டார் நினைக்காதே. நீ மற்ற விசுவாசிகள்லாம் தரையில நடக்கிறாங்க, நீ அப்பாவுடைய தோளில் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடக்கும் பொழுது அப்பா உன் அருகில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாலை வனத்திலும் வேதனையிலும் நீ நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தன் தோளில் சுமக்கிறார். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவருடைய கை உன்னை அடிக்கும், ஆனால் அடுத்த நிமிடம் என்ன பண்ணிடும்? அணைத்து கொள்ளும். ஆகவே தேவன் கர்த்தர் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமா நினைக்காத. ஆண்டவருக்கு இதே வேலையா போச்சு, எப்போ பார்த்தாலும் என்ன தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்ட்டு. சில பிள்ளைங்க ஸ்கூலில் முரட்டு பிள்ளைங்க இருக்கும். முதல் முறை டீச்சர் அடிக்கும்போது அதுங்களுக்கு வலிக்கும். திரும்ப திரும்ப அந்த பிள்ளைங்க தவறு செய்யும் பொழுது டீச்சர் அடிக்கும்போது கை மறத்துரும். அடித்து அந்த டீச்சர் திரும்பினோடனே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, ஊதிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மனசு மறத்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு முறை கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கும் பொழுதும், ஆண்டவரே இந்த சிக்ஷையை எதற்காக எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு உணர்த்துங்க, என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று நம்மை மாற்றிக்கொள்ள அர்ப்பணிப்போம் என்றால் பின் நாட்களில் அந்த சிக்ஷை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணுமா? ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். யோபு 5:27 மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நிபந்தனை என்ன? யோபு 5:27 வாசியுங்கள். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான். யோபுவே, உம்முடைய நண்பர்களாகிய நாங்க 3 பேரும் ஆராய்ந்து அறிந்த சத்தியம் இதுதான். அடுத்து, காரியம் இப்படி இருக்கிறது, காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு, ஆகவே நாங்கள் சொல்கிற இந்த ஆலோசனைகளை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றார். இந்த வார்த்தைகளை உமக்கு நன்மை உண்டாகும்படி அறிந்து கொள்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் நம்முடைய சபையில எப்பொழுது நாம் ஆராதனைக்கு வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தெரியுமா? இந்த வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உடையவைகள். அல்லேலூயா. இந்த குடும்ப ஆலோசனைகளை கடந்த நாட்கள் நான் கொடுத்து கொண்டு வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இவ்வளோ விலாவரியாக பேச முடியாது, நேரம் இருக்காது. ஆனால் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற அநேகர் சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த செய்திகள் எங்கள் குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. காரணம் என்ன? நிறைய நேரம் சத்தியத்தை அறியாததுனால தான் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். இந்த ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் அப்படின்ட்டு ஓசியாவில் கர்த்தர் சொல்றார். அதாவது தேவனை குறித்த அறிவும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவும் இல்லாததுனால பல நேரங்களில் நாம் சங்காரமாகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை அறிந்து கை கொள்ளும் பொழுது இந்த பாடுகள் பின் நாட்களில் ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வேதனையாக இருக்கலாம். குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளில் கடந்து செல்லும் பொழுது அது கண்ணீரின் பாதையாக இருக்கலாம். ஆனால் பின்னாடி ஒரு நாள் சொல்வீங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் கண்ணீர் விட்டது நல்லது, மனிதர்களால் கைவிடப்பட்டது நல்லது, தேவனால் சிக்ஷிக்கப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரமாணங்களை, வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. 2005 வருடம் நம்முடைய சபை ஆலயம் இடிக்கப்பட்டது. அந்த நாள் கண்ணீரின் நாள். அந்த மூத்த விசுவாசிகளுக்கெல்லாம் தெரியும். கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு 2 நாட்கள் முன்பாக நாம் ஆராதித்து கொண்டிருந்த ஆலயமும் இடிக்கப்பட்டது.
அந்த இடமும் ஆற்றோடு ஆற்றாக சேர்க்கப்பட்டது. அங்கே ஒரு ஆலயம் இருந்த அடையாளம் இல்லாமல் அரசாங்கம் செய்து விட்டது. அடுத்து எங்கே ஆராதிக்க போகிறோம் என்று தெரியாத நிலைமையில் ரோடு ஓரத்தில் கூடாரத்தை போட்டு நாம் ஆராதித்தோம். அந்த கிறிஸ்மஸ் ஆராதனை கண்ணீரின் ஆராதனையாக அநேகருக்கு இருந்தது. ஆனால் ஆவியானவர் அந்த நாளில் தெளிவாய் ஒரு வார்த்தையை சபைக்கு கொடுத்தார். இதை பிசாசு இடிக்கல, அரசாங்கம் இடிக்கல, கர்த்தரே இடித்தார். எல்லாருக்கும் அது ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் ஏன் பின்ன இதை அனுமதித்தார்? பிசாசு தான் இதை செய்திருக்கணும். கர்த்தர் எப்படி அவருடைய ஆலயத்தை இடிக்க அனுமதி கொடுப்பார் என்று அநேகர் ஆச்சரியமாய் நினைத்தார்கள். ஆனால் அடுத்த 9 மாதங்களில் ஆண்டவர் இந்த இடத்தை வாங்க நமக்கு வழிகளை திறந்தார். ஹல்லேலூயா. அது பின்பு 2007 இந்த புதிய ஆலயத்துக்குள் வர கர்த்தர் வழிகளை திறந்தார். அப்போ அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தை கண்டு கண்ணீர் விட்ட விசுவாசிகள் சொன்னாங்க, கர்த்தர் ஆலயத்தை இடித்தது நல்லது, கூரையிலிருந்து நாங்கள் நல்ல ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பண்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் இடிக்கப்படுகிறாயோ, உடைக்கப்படுகிறாயோ, நொறுக்கப்படுகிறாயோ, மனிதர்களால் கைவிடப்படுகிறாயோ, கண்ணீரின் அனுபவத்துக்குள் கடந்து செல்கிறாயோ, உபத்திரவத்தின் பாதையில நீ புறப்பட்டு போகிறாயோ, கலங்காதே. கர்த்தர் இன்றைக்கு தீமையாய் தெரிகிற இந்த சூழ்நிலைகளை சீக்கிரத்தில் உனக்கு நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய சிட்சையை பாக்கியமாக எண்ணி, கர்த்தருடைய சிட்சையை அலட்சியமாக எண்ணாமல் அந்த நேரத்தில் நம்மை சீர்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் அறிந்து நாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து ஜெபம் பண்ண போகிறோம். அவசரமாக வேலைக்கு புறப்படுகிறவர்கள் நீங்கள் புறப்படலாம். மற்றவர்கள் நீங்கள் அப்படியே எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தில் இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் கைகளை தட்டி இந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் அறிக்கையிடுங்கள். என்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை நான் காண்பேன். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? அறிக்கையிடுங்க. இது யாருக்கோ கொடுக்கப்பட்ட வசனம் அல்ல. மகனே, மகளே, இது உனக்கு ஆவியானவர் கொடுத்த வார்த்தை. இதை நீ விசுவாசித்தால் உன் இருதயமாகிய பொக்கிஷ வைப்பிலே ஒரு பொக்கிஷம் போல் வைத்து காத்து கொள்வாய் என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு என் கூடாரம் சமாதானமாக இருக்கும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த நாட்களில் நான் எதையெல்லாம் இழந்தேனோ, ஒரு நாள் கர்த்தர் என் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவே இருக்காது. எல்லா கடன்களும் மாறும், இழந்த நகைகள் திரும்ப வரும், வேலையிலே ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் தருவார், உன் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உன் சந்தானம் பெருகும். ஹல்லேலூயா. எனக்கு பிள்ளை இல்லையே என்று கலங்காதே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் சந்தானம் நிச்சயமாய் பெருகும். உன் சந்ததி பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சந்ததி தொடர்ந்து நீடிக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உனக்கு தீர்க்காயுசை தருவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு நீர் தீர்க்காயுசை தருவீர், நீர் எனக்கு பலன் தருவீர். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார், உன் சுகவீனங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார், உன்னத பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிங்க. இந்த அபிஷேக வல்லமை உன்னை நிரப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியின் வல்லமை உன்னை நிரப்பும் பொழுது பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது. Hallelujah. Receive a fresh anointing right now. வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. கர்த்தர் அதை நிரப்புகிறார். புதிய பாஷைகளை தருகிறார், புதிய வல்லமையை தருகிறார், புதிய எண்ணெயை உன்மேல் ஊற்றுகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக, உன் உள்ள மகிழ்ச்சியினால் பொங்கி வழியத்தக்கதாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவருடைய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை ஆவியானவர் உடைக்கிறார். போகிற இடமெல்லாம் தடைகள், போராட்டங்கள், முன்னாக போன பின்பாக வருகிற சூழ்நிலைகள் இந்த நாளிலே மாறுகிறது. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக புறப்பட்டு செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உன் சரீரத்தில் இருக்கிற நோய்களை இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் சுகமாக்குகிறார். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தத்தினால் சுகம். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. இயேசுவின் நாமத்தினால் சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு புது பலனை தருகிறார். ஆண்டவர் உன் ஆயுசு நாளை கூட்டி தருகிறார். ஹல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும் பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி, என் தேவன் வாக்கு தத்தத்தின்படியே செய்வார், வாக்கு தத்தத்தின்படியே செய்வார். உன்னை உன் குடும்பத்தையும் சாட்சியாக நிறுத்துவார். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். கர்த்தர் என்னென்ன செய்தார் என்பதை சீக்கிரத்தில் மற்றவர்கள் சொல்லத்தக்க நிலைமையில் வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுகிற தீமையான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, அவர் நம்மை திருத்துவதற்கு அவருக்கு நாம் உரிமை கொடுக்கணும். சில நேரத்தில் அப்பா அம்மா அடிக்கும்போது பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீ யார் என்ன அடிக்கிறதுக்கு? பிள்ளைங்க அப்பா அம்மாவை கேட்பாங்க, நீ யார் என்ன அடிக்கிறதுக்கு? நான் வளர்ந்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், என் மேலே கை வைக்க உனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றோர் எப்படி திருத்த முடியும்? கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது அதை வேதனையாக நினைக்காத, என்னை திருத்தது ஒரு அப்பா இருக்கிறாரு, என்னை அப்பா அம்மா இல்லாத பிள்ளையாக இருந்தால் என்னை யார் திருத்துவாங்க? என்னை தட்டி கேட்க ஒரு அம்மா இருக்கிறாங்களே, ஒரு அப்பா இருக்கிறாங்களே, அது எனக்கு எவ்வளோ பாக்கியம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்பா முகத்தை பார்த்து, ஆண்டவரே என்னை நீர் திருத்தும் பொழுது அதை நான் ஆசீர்வாதமாக நினைப்பேன்பா. எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், அவர் நான் நல்லா இருக்கணும் தானே என்னை திருத்துகிறார், நான் நல்லா இருக்கணும் தானே என்னை தண்டிக்கிறார். நான் ஒரு நாளும் அதை வேதனையாக நினைக்க மாட்டேன். கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது அது பிசாசின் சாபம் என்று நினைக்காதே, என் அப்பா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அடி வாங்கி வாங்கி அது மறத்து போயிடக்கூடாது. காயம் படும் பொழுது காயம் கட்டுகிற கர்த்தர் அந்த காயத்தை கட்ட அவருக்கு இடம் கொடுக்கணும். அந்த சிக்ஷையை அலட்சியப்படுத்தக்கூடாது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை காயப்படுத்தும் பொழுது, என்னை அடிக்கும் பொழுது என் ஆண்டவர் மீண்டும் என் காயங்களை சுகப்படுத்துவார், அவர் கை என்னை அணைத்து ஆறுதல் படுத்தும் என்ற விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த சிக்ஷையை நான் அலட்சியமாய் நினைக்கக்கூடாது ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த உபத்திரவங்கள் மூலமாக நான் இன்னும் உம்மை அறிந்து கொள்ளணும். ரெண்டு கைகளையும் உயர்த்தி எல்லாரும் அப்பா முகத்தை பார்த்து, பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது ஒரு சிலர் பின்வாங்கி போய்விடுவது போல, சபையை விட்டு ஓடிவிடுவது போல நான் செய்துவிடக்கூடாது அப்பா. என் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும்பொழுது நான் இன்னும் உம்முடைய பிரமாணத்தை அறிந்து கொள்ளணும், இன்னும் உம்முடைய வசனத்தை அறிந்து கொள்ளணும், இன்னும் உம்மிடத்தில் நான் நெருங்கி வரணும், உம்முடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய வசனத்தில் வளர எனக்கு கிருபை தரணும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்களித்தது போல, அப்பாவை அறிந்து கொள்ள உன் வாழ்க்கையில் உயர்வின் மேல் உயர்வு. ஒரு நாளும் நீ கீழே தள்ளப்படுவதில்லை. கர்த்தர் உன்னை ஒரு நாளும் வாளாய் வைப்பதில்லை. கர்த்தர் உன்னை தலையாக தான் வைப்பார். கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கீழ்மட்டத்தில் வைப்பதில்லை. கர்த்தர் எப்பொழுதும் உன்னை மேல் மட்டத்தில் வைப்பார். ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் அப்பாவை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உம்மை நான் உறுதியாய் பிடித்து கொள்கிறேன். மரியாள் உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டது போல இன்றைக்கு உம்முடைய பாதத்தை உறுதியாய் பிடித்து கொள்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் என்னை நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் உங்கள் அருகாமையில் இருக்கிற குறிப்புகளுக்கு நேராக கரங்களை நீட்டி அதை வாசித்து ஜெபிக்க நமக்கு இடம் போதவில்லை. ஆகவே கரங்களை நீட்டி, ஆண்டவரே சபையில் இருக்கிற விசுவாசிகள் எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜெப குறிப்புகளை அப்படியே நிறைவேற பண்ணுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோமா?
தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே உங்கள் அருகில் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்கள். ரெண்டு பேர் கரங்களை கோர்த்து கொள்ளுங்கள். சொல்லப்படுகிற குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். உலகமெங்கும் இன்றைக்கு குடும்பங்களை பிசாசு சீரழித்து கொண்டிருக்கிறான். நேற்று தினம் ஒரு ஊழியக்காரத்தில் நான் பேசும்பொழுது, அவர் இங்கிலாந்திலே ஒரு படிப்புக்காக போயிட்டு வந்தவர். அவர் சொல்கிறார், இங்கிலாந்தில் சிங்கிள் பேரண்ட்ஸ் தான் அதிகம் பாஸ்டர். அப்பா இருந்தால் அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருந்தால் அப்பா இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள் அந்த ஐரோப்பிய கண்டங்களிலே. இந்தியாவிலும் அந்த சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே குடும்பங்கள் உறுதிப்படணும். திருமண உடன்படிக்கையில் கணவன் மனைவி அது நிரந்தர உடன்படிக்கை என்பதை உணர்ந்து ஆண்டவர் சன்னிதானத்தில் கரம் பிடித்தவர்கள் ஒரு நாளும் பிரிந்து போக நினைக்கக்கூடாது. இன்னைக்கு ஊழியக்காரங்க வாழ்க்கையில் கூட டைவர்ஸ் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் இருதயம் நொறுங்குகிறது. நம்ம எல்லாரும் பாரத்தோடு, ஆண்டவர் எங்கள் சபை விசுவாசிகள் இணைந்திருக்க, குடும்பங்கள் உறுதிப்பட, எந்த சூழ்நிலையிலும் பிரிந்து போவதை குறித்து நினைக்காமல் பிள்ளைகளுக்காக இணைந்து வாழ எல்லாரும் பாரத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? உங்கள் குடும்பம் உடைந்து போகிற நிலைமைக்கு வந்தாலும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு மனைவி ஞானமாக நடந்த அந்த குடும்பத்தை கட்ட முடியும். அந்த குடும்பம் பிரிந்து போகாமல் காத்துக்கொள்ள முடியும். எல்லாரும் ஊக்கமாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பின் கயிற்றினால் அவர்கள் கட்டப்பட உதவி செய்வீராக. உறவுகள் பலப்பட கிருபை தருவீராக. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அடுத்து நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி ஐரோப்பிய கண்டத்தில் நிறைய சபைகள் மூடப்படுகிறது, மதுபான கடைகளாய் விற்கப்படுகிறது, மற்ற மார்க்கங்கள் ஆராதிக்கிற இடமாய் விற்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, பெரிய சர்ச் இருக்கும், 4-5 பாட்டிமார் வந்து ஆராதிப்பாங்க. அவங்க கொடுக்குற காணிக்கை வச்சு கரண்ட் பில் கூட கட்ட முடியாது. அப்போ அந்த சபையை நடத்த முடியாமல் அதை பொறுப்பாளர்கள் விற்று விடுகிறார்கள். இதே போல் ஏன் இப்படி நடந்தது என்றால், வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் பெற்றோர்கள் அலட்சியமாய் அவங்கள ஆண்டோடைய வழியில் நடத்தாதனால இன்றைக்கு அடுத்த சந்ததி வழி விலகி போய்விட்டது. ஆனால் நம்முடைய சபையிலே சிறு பிள்ளைகள் வாலிபர்களை நம்ம அதிகமாய் நேசிக்கிறோம், அதிகமாய் அவங்க மேலே கவனத்தை செலுத்துகிறோம். ஆகவே நம்முடைய அடுத்த சந்ததி நம்மை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாக இருக்க, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் விசுவாசத்தை விட எங்கள் பிள்ளைகளின் விசுவாசம் 2 மடங்கு காணப்படணும். கர்த்தர் மேல் நாங்கள் வைத்திருக்கிற வைராக்கியத்தை விட எங்கள் சந்ததி 2 மடங்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் மேல் அவர்கள் வைராக்கிய வாஞ்சை உடையவர்களாய் இருக்கணும். தங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை முதலிடத்தில் வைக்கிறவர்களாய் காணப்படணும். எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் பிள்ளைகளை அலட்சியமாய் வளர்க்காமல் அவர்களை கர்த்தருக்கு ஏற்ற போதனைகளை கொடுத்து, கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில் அவர்களை வளர்க்கணும். ஆண்டவரே, எங்கள் சபை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த சந்ததி தலைமுறையாக எங்கள் சபை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சபையாய் காணப்பட கிருபை தருவீராக. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. திருவேற்காட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய எருசலேம் திருவேற்காடு, நம்முடைய யூதேயா திருவள்ளூர் மாவட்டம். நம்ம இருப்பது திருவள்ளூர் மாவட்டம். ஆனால் நான் பிரஸ்பிட்டராக காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவில் பிரஸ்பிட்டராக இருக்கிறேன். ஆகவே இந்த 2மே நமக்கு யூதேயா தான். ஆகவே நம்ம எல்லாரும் பாரத்தோடு திருவள்ளூர் மாவட்டத்துக்காக, காஞ்சிபுரம் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டங்களில் சபைகள் இல்லாத கிராமங்களில் சபைகள் துவங்கப்பட கர்த்தாவே, ஹல்லேலூயா, இந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த மாவட்டங்களிலே சபைகள் எழுப்புதல் அடைய, புதிய சபைகள் துவங்கப்பட காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் திருவள்ளூர் மாவட்டத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேவனுடைய கரம் இந்த மாவட்டங்கள் மேல் தங்கியிருப்பதாக. உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய தேசத்திலே சபைகளுக்கு விரோதமாக சத்துரு பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு மாநில முதலமைச்சர்
அதாவது யாராவது மதம் மாற்றப்பட்டால் மதம் மாற்றுகிறவர்களை கொல்லுவேன் என்று சொல்கிறார் முதலமைச்சர். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய முதலமைச்சர் இது அவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றமாக பார்க்கிறார். ஆனால் ஜாதியை ஒழிப்பேன் யாரும் சொல்றதில்லை. மதம் மாற்றினால் நான் கொலை செய்வேன் என்று சொல்கிற அளவு ஒரு மாநில முதலமைச்சரே இருக்கும் பொழுது அது வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களும் தங்கள் மக்கள் அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, தலைமை பதவியில் வந்தப்புறம் அந்த தகப்பனின் இதயம் அவருக்குள் வர வேண்டும். 4 பிள்ளைகளும் 4 விதமாக இருந்தாலும் அப்பா வெள்ளையாக இருக்கிற பிள்ளையை நேசிக்கிறது, கருப்பாக இருக்கிற பிள்ளையை வெறுக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. பிள்ளைகளை சமமாய் நேசிக்கணும். அதே போல் எல்லா மாநில முதலமைச்சர்களும் நம் தேசத்தின் பிரதமரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் சமமாய் நேசிக்கிறோம் என்கிற நிலையில் அவர்கள் மனம் மாறத்தக்கதாக எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு நம்ம ஜெபிப்போமா? இயேசுவே, எங்கள் தேசத்தில் இருக்கிற அனைத்து மாநில முதல்வர்களுக்காக, எங்கள் தேசத்தை ஆளுகிற எங்கள் பிரதமருக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜாதி வித்தியாசம், மொழி வித்தியாசம், மத வித்தியாசம், இன வித்தியாசம் பார்க்காமல் தலைவர்கள் யாவரையும் சமமாய் நேசிக்க நாங்கள் எல்லாருக்கும் முதலமைச்சர்கள், எல்லாருக்கும் நான் பிரதமர் என்கிற சிந்தை அவர்களுக்குள் உருவாக ஆவியானவரே எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றத்தை தருவீராக. வாக்குத்தத்தத்தை சொல்லுவோமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் இந்திய தேசத்துக்கு ஒரு க்ஷேமம் உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. சமீப காலமாக உலகமெங்கும் பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான பூமி அதிர்ச்சிகள், பயங்கரமான யுத்தங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய வருகைக்கு இவைகள் அடையாளங்களாக இருக்கிறது. ஆகவே வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் உலகமெங்கும் இருக்கிற திருச்சபைகள் ஒரு உயிர் மீட்சி அடைந்து, ஒரு எழுப்புதல் அடைந்து, தீவிரமாக ஜபத்திலும் சுவிசேஷத்திலும் தரித்திருக்க நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு உலகெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உலகெங்கும் இருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்காக, அனைத்து ஊழியர்களுக்காக, அனைத்து பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும். லவோதிக்கேயா சபையை போல ஆண்டவரே செத்த சபையாக இல்லாதபடி சபைகளிலே ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்படுவீராக. எங்கள் சபைகளிலே ஒரு அசைவு உண்டாவதாக. எல்லா சபைகளிலும் ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. சுவிசேஷத்தின் பாரம் உண்டாவதாக. ஒரு எழுப்புதல் உலகெங்கும் உண்டாவதாக. நன்றி 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 ஆண்டவரே. நிறைவாக யாரோடு கரம் கோர்த்திருக்கிறீர்களோ அவர்களுடைய பெயரையும் அவளுடைய வேண்டுதலையும் கேட்டு ஒருவருக்காக ஒருவர் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரை. கைகளை தட்டி சொல்வோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். கைகளை தட்டி ஒரு முறை கூட கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில அறிவிப்புகளுக்கு பின்பு நாம் ஜெபத்தை நிறைவு செய்வோம். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த 40 நாட்களின் ஜெபத்தின் 23வது நாளில் நாம் வந்திருக்கிறோம். 23 24 ஓகே. இன்றைக்கு காலை 10:30 மணிக்கு நமக்கு அடுத்த ஜெபமும், மாலையிலே நமக்கு 7 மணிக்கு 3வது ஜெபமும் நடைபெறும். உங்கள் வீடுகளில் யாராவது ஜெபத்தில் பங்கெடுக்காமல் இருப்பார்கள் என்றால் ஜெபங்களில் பங்கெடுக்க உற்சாகப்படுத்துங்கள். இந்த செய்தி நேரலையில் போகும்பொழுது இன்டர்நெட்டில் ப்ராப்ளம் ஆகி கட்டாகி விட்டது. நல்ல செய்திகள் மக்களை இப்போ அடையாதபடி பிசாசு ஏதாவது செய்வான். ஆனால் நம்முடைய மீடியா டீம் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆகவே அதை மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணுவாங்க. உங்கள் அந்த அப்லோட் பண்ண பின்பு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த லிங்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சோர்வடைந்திருக்கிறாங்க. ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்று கேள்வியோடு இருப்பவர்களுக்கு இந்த செய்தி அனுப்பி வையுங்கள். கர்த்தர் அவர்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த 40 நாள் ஜெபத்திலே பங்கெடுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு விடுதலை ஜெபம் நடைபெறும். ஆகவே அந்த நாளில் வாய்ப்பு இருக்கிறவர்கள் விடுமுறை எடுத்து ஆலயத்தில் வந்து ஜெபத்தில் பங்கெடுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதினால் கர்த்தருடைய பந்தி இருக்கும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற யாவரும் பந்தியிலே பங்கெடுக்க ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கெடுத்ததை நீர் காண்கிறீர். வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாம் சந்ததியாகிய எங்களுக்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்ற வாக்குத்தத்தம் எல்லா விசுவாசிகள் வாழ்விலும் நிறைவடையும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவீராக தகப்பனே. இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாத மாதம். எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட, விருத்தி அடைய, ஆண்டவரே அன்பிலும் ஐக்கியத்திலும் உறுதிப்பட, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேறி வர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த மாதம் முழுவதும் விசுவாச பிள்ளைகளுடைய வேலை, தொழில், ஆண்டவரே படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. தேவனுடைய சமாதானமும் மகிழ்ச்சியும் யாவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய தெய்வீக சட்டியிலே காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை காண்பீர்கள் என்று ஒரு 3 பேரையாவது வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.